தேனி எம்பி ஊரான நாராயணதேவன்பட்டி ஊராட்சியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்டோர் காலிக்கூடங்களுடன் 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாராயணதேவன்பட்டி ஊராட்சி உள்ளது. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வனின் சொந்த ஊரான இந்த கிராமத்தில் 6000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் முல்லைப் பெரியாற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்து நாள்தோறும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான பகுதிகளுக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறியும், மேலும் குடிநீர் விநியோகம் செய்த பகுதிகளில் குடிநீருடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதாகவும் புகார் கூறி ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் காலிக்கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியலில் சுருளி அருவியிலிருந்து தேனி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. பொதுமக்களை சமாதானம் செய்ய வந்த ஊராட்சி உதவியாளர் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பயனும் அளிக்காததால் சாலை மறியல் சற்று நேரம் தொடர்ந்து நடைபெற்றது. மாலை நேரத்தில் சுருளி அருவியிலிருந்து சென்னை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தால் தாமதமாக சென்றதால் வெளியூர் பயணிகள் காத்திருந்து வருகின்ற நிலை ஏற்பட்டது. தேனி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வனின் சொந்த ஊரில் குடிநீர் கேட்டு 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியை பெரும் பரபரப்பு உள்ளாகியது.